என் பேர் கனிதா சியாம் சுந்தருங்க. நான் வந்து கடந்த ஒரு வருஷமாக வடவள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நகர்ப்புற சுகாதார செவிலியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் தங்கி இருந்த கட்டடம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையமாக கட்டப்பட்டு இட வசதி பத்தாத காரணத்தினால வேறொரு இடத்துல அது இயங்கிட்டு இருந்தது. நான் இருந்த கட்டடம் தடுப்பூசியெல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால அங்கே ஒருத்தர் இருந்து வேலை செஞ்சால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் அங்கே தங்கி கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடவும் அங்கே இருக்க மக்களுக்கு சிறு சிறு உபாதைகளுக்கான மருத்துவம் கொடுக்கவும் நான் தங்கி பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். கடந்த 7-8 மாதமாகவே நான் அங்கே தான் தங்கி இருக்கேன். சம்பவத்தன்னைக்கு நான் வெளியில் போயிருந்தப்போ என் கணவர் மட்டும்தான் இருந்திருக்காரு. உள்ளே வந்து அத்துமீறி அவங்க உள்ளே வந்து இந்த மாதிரி நீ எப்படி தங்கலாம், நீ எதுக்கு இங்கே இருக்க, எங்கள் பிஆர்ஜி அருண்குமார் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தில் நீ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் தகாத வரையில் வார்த்தையில் திட்டியிருக்காங்க, அவரை மிரட்டியிருக்காங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் மனைவி வந்து இங்கே நர்ஸாக தான் இருக்காங்க, நான் அதனால தான் தங்கியிருக்கேன்னு சொன்ன எதையுமே அவங்க கேட்கல. அப்படி அவங்க வந்து சமூக ஆர்வலராக இருந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நியாயமாக போயிருக்கணும். அங்கே பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கேட்டிருக்கணும், எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு போய் விசாரிச்சிருக்கணும். அந்த மாதிரி பண்ணாமல் அத்துமீறி உள்ளே வந்து வீடியோலாம் எடுத்து என்னோடய சமையலறை படுக்கையறை எல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைங்களோட ஃபோட்டோ எல்லாமே வீடியோ சமூக வலைதளத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த வீடும் காலி பண்ணி வேலையும் போனதுனால நான் இங்கே வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன். யார் மிரட்டுறாங்க அவங்க, என்னன்னு சொல்லி மிரட்டுறாங்க? இங்கே எங்களுக்கு தங்கி அவங்க இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க இங்கே வந்து எதுக்காக நீ தங்கியிருக்க, இது நீ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கேன், முறையான அனுமதியோடு தான் இங்கே தங்கியிருக்கோம். குழந்தைங்களோட குடும்பத்தோடு தான் தங்கி இருந்து அந்த பகுதியில் ஒரு 8 மாதமாகவே நாங்கள் தங்கி அங்கே வேலை மக்களுக்கெல்லாம் மருத்துவ சேவை செஞ்சிட்ருக்கோம். இவ்வளோனா ஒரு பேர் ஹரிபாபு. அவங்க வந்து அதிமுக ஐடி விங்கில் இருக்கார். அவர் வந்து தான் அந்த வீடியோ எடுத்திருக்காரு. அதிமுகவினர். அவர் பேர் ஹரிபாபு. நீ வந்து இங்கே வந்து எதுக்கு தங்கியிருக்க, உன்னை நான் வந்து வெளியேற்றுவேன், நீ வந்து வீடியோ எடுத்து மிரட்டுறாரு, ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கேன். நான் அதுவும் எனக்கு அனுமதி கொடுத்த ஒரு கட்டடம் தான். நான் இருக்கிறது அங்கே இருக்க எங்கள் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸருக்கு தெரியும், எங்களோட டாக்டருக்கு தெரியும், எங்கள் மருத்துவ அலுவலருக்கு தெரியும், என் கூட வேலை செய்கிற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் தங்கியிருக்கேன்னு. அவர் திடீர்னு வந்து அப்படி அத்துமீறி உள்ள வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அன்னைக்கு சண்டேங்கிறதுனால நான் வந்து சண்டேங்கிறதுனால இந்த துணியெல்லாம் அங்கே முன்னாடி போட்டிருந்தது உண்மைதான். அது வந்து அதனால தான் அவங்க இப்போ பண்ணியிருக்காங்க.